அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய். வாழ்க்கையை பற்றிய திகைப்பு உனக்கு எதற்கு? என் பிள்ளையை நான் எப்படி திகைக்க வைப்பேன்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம்தான். உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை அமைந்திருக்கிறது. அந்த தோற்றத்தை நீ எப்படி கடைபிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்பதை மறவாதே. அந்த எல்லா பக்கங்களில் உன் சாய் தேவாதான் எழுதுகிறேன். உன் போக்கை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்ணில் இருந்து எதுவும் மறையாது. என் குழந்தை, நீ நல்ல மனது கொண்டவன். உன் தவறுகளையும் நான் அறிவேன். உன்னுடைய சரியாக இருக்கிற விஷயங்களையும் நான் அறிவேன். அதை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பாலான் பொறுப்பு. என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பதுதான் என்னுடைய வேலை. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம். அது உன் சாய் தேவா காண்பிக்கின்ற பாதை. அதில் என்னுடைய துணை உனக்கு என்றென்றைக்கும் உண்டு என்று மட்டும் நினைத்து கொண்டிரு. உன்னை பாதுகாப்பதற்கே நான் உள்ளேன். என் அருளும் ஆசியும் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உனக்காக என்றும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.